கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே மார்ச் மாதம் 17ஆம் தேதி கர்த்தர் நம்மை நிம்மதியாக நம்மை காத்து வழிநடத்தியதற்காக அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி அவரை துதித்து நாம் பாடுவோம். அவருடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்டு தகுந்த பலனை நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான காரியங்களை வாக்கி பண்ணுவார். நம் தேவைகளை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக சந்திக்கக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் தாமே. அப்படியாக நாம் அனைவரும் கர்த்தரிடத்தில் முறையிடும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முறையிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயம் பதிலளிப்பார். அந்த காரியங்களை இரட்டிப்பாக கொடுப்பார். உன் காரியத்தை வாக்கப்பட்டும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த பாடலை ஏற்ப நாம் ஆண்டவரிடத்தில் முறையிடும் பொழுது அந்த காரியங்கள் யாவும் தடங்கள் இன்றி தடைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நமக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்றார். அப்படியாக நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு 2-3 நிமிடமாவது அவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அனைத்தையும் தருவார். அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை புகழ்ந்து பாடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அப்படியாக இன்றைய நாளில் இந்த சங்கீதக்காரர்களை நாம் படிக்கும் பொழுது, திருப்பாடல் சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நமக்கு எவ்வளவு வாழ்க்கையில் அடங்கி கொண்டிருக்கின்ற சிந்தித்தால் அந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள். சங்கீதத்தில் அவ்வளவு தெளிவாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக அதிலிருந்து நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தாவே நீர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். பரபரப்புகள் நிறைந்த நம் வாழ்க்கையில் மத்தியிலும் அவ்வப்போது நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர் ஒளியின் வல்லமையானால், ஒளியின் அந்த வெளிச்சத்தினால் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வஸ்திரத்தின் ஒளியின் அந்த பவரின் மூலமாக நம்மை காத்து வழிநடத்துகின்றார். நாம் அவரை காண முடியாது, ஆனால் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நொடியிலும் நம்மை காண்டு நமக்கு தேவைகளை சந்திக்கக்கூடியவர். அப்படியாக நாம் வானங்களை ஒரு திரையை போல விரிக்கக்கூடியவரான கர்த்தரிடமிருந்து நமக்கு உதவி வருகிறது என்பது எவ்வளவு பெரிய சத்தியமாயிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தையே நமது தேவன் தாம் சிருஷ்டித்தார் என்பதை வரலாற்றில் மிகப்பெரிய உண்மையாயிருக்கிறது. கர்த்தர் ஒருவரே நமக்கு தேவன், ஆண்டவர் ஒருவரே நமக்கு இரட்சகர், தேவன் ஒருவரே நம் மீட்பர். அவர் நித்தியமானவரும் கிருபையினால் நிறைந்தவருமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மீட்பர், நம்முடைய ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், தாவீது அரசன், இந்த உலகத்தையே நம்ம படைத்து நம் தேவைகள் அனைத்தும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மீட்பரை நாம் ஒவ்வொரு நாளும் அவர் வழியில் செல்வோம் என்றால் நம் தேவைகள் அனைத்தும் நமக்கு இரட்டிப்பாகும். நம் பாவங்கள் அனைத்தும் கர்த்தர் நம்மை மன்னித்து வாழ்க்கையில் அவருடைய பாதையில் அழைக்க நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அதனால் தான் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஓய்வு நாளை கர்த்தர் கடைபிடிக்க நமக்கு கட்டளையிடுகின்றார். நாம் அப்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை, ஆண்டவருடைய ஓய்வு நாளை கடைபிடிக்கின்றோமா? அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய கூடாரத்தில், ஆண்டவருடைய தேவாலயத்தில் நாம் கடைபிடித்துக் கொண்டு வாழ்கின்றோமா? அந்த காலத்தில் ஆண்டவருடைய அந்த ஒரு தேவாலயம் ஒரு கூடாரம் வீடு மாறி இருந்தது. அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை சீடர்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு, எருசலேம் ஜனங்களுக்கு அவர் அந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, பிரசங்கத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய ஆலயம் ஒரு கூடாரம். அதுதான் அந்த காலத்திலே அது ஒரு கூடாரம்.
தந்திருக்கின்றார். அப்படியாக நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தரை நாம் போய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றோமா? அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். என் அன்புள்ள ஆண்டவரே, நீர் திரையை போல விரித்த ஒரு வானத்திற்கு கீழே நாங்கள் வாழ்கிறோம் என்பது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான உண்மையாயிருக்கிறது. மெய்யாகவே நீர் மிக பெரிய ஒரு அற்புதம் செய்வோருமான அற்புதமான பிதாவுமாய் இருக்கிறீர் என்பதற்காக உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தர வேண்டும் என்று இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வாராக. அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அந்த ஒரு வார்த்தைகளை உணர்ந்து நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து அவருடைய வார்த்தையிலும் திருவிருந்திலும் நாம் பங்கு
தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திக்கக்கூடியவர். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாம் தரிசிக்கும் பொழுது, அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது, நிச்சயம் நம் தேவைகளும் சரி, நம் கண்ணீரிலும் சரி, நம்முடைய துக்கத்திலும் சரி, நம் பாவங்களிலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து விடுதலை ஆக்கி என் பிள்ளைகளின் தேவைகளை நான் அறிந்து ஆராய்ந்து நான் தருபவர். அதனால்தான் கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், என் பிள்ளைகளே என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி வாருங்கள், உங்களின் தேவைகளை நான் சந்திக்கக்கூடியவர், உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன், உங்களுடைய கண்ணீரை நான் துருத்தியில் காண்பவன், உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த துருத்தியில் நான் காண்பவன். அப்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்கிறார் கர்த்தர். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கு தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். யாரை குறித்து? பவுலையும் பர்னபாவையும் குறித்து இப்படியாக சாட்சி கொடுக்கின்றார். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கடவுள் சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். சர்வ வல்லமையும் சர்வ ஜீவன் உள்ள அனைத்தும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவர். நமது இருதயங்களையும் அவர் அறிந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றவர். நமது இருதயங்களின் அடையாளங்களையும் பார்த்தறியக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. நாம் எதையும் கேட்பதற்கு முன்னரே, நாம் கர்த்தரிடத்தில் எதையும் அவரிடத்தில் கேட்பதற்கு முன்னரே நமக்கு என்ன வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்து கொள்ளக்கூடியவர். பாருங்கள், நான் அப்போதுதான் சொன்னேன், நான் இந்த மெசேஜ் நான் முதலாக நான் கொடுக்கவில்லை, அதற்கு முன்பே நான் வார்த்தைகளை கொடுத்தேன். கர்த்தர் நம் தேவைகளை ஒவ்வொன்றும் அறிந்து ஆராய்ந்து தருபவர். நாம் கேட்பதற்கு முன்னரே கர்த்தர் நம் தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திக்கக்கூடியவர். நாம் ஆண்டவரிடத்தில் முறையிடும் பொழுது, நாம் அமர்ந்து கேட்கும் பொழுது முன்னரே கர்த்தர் என் பிள்ளை ஏன் என்னோடு இப்போது வந்து கொண்டிருக்கின்றார், அவள் எதற்காக வந்து கொண்டிருக்கின்றார், அவன் எதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் என்று நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதனால்தான் இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8 நமக்கு இப்படியாக கொடுத்து கொண்டிருக்கின்றனர். கர்த்தர் நாம் கேட்பதற்கு முன்னரே நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவருக்கு தெரியும். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும். அல்லது வெறுமனே முதற்தளவில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நமது உதடுகளால் மாத்திரம், நாம் நம்முடைய உதடுகளால் மாத்திரம் தேவனை தொழுது கொள்கிறோமா, அல்லது பரிசுத்த ஆவியாரோடு உண்மையோடும் அவரை ஆராதித்து தொழுது கொள்கிறோமா என்று கர்த்தர் நம்மை பார்த்து நன்கு அறிந்து நம் இருதயங்களில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தேவன். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதித்து அறிகிறவர். நம் உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் சோதித்து அறிகிறவர். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் நம்முடைய எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். அதனால்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24 இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மை உருவாக்கிய கர்த்தர் நம்மை எவ்வளவு என்பதையும் அவர் அறிந்திருப்பார். தம்மை அறிகின்ற மேன்மையான அனுபவங்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். ஆபிரகாமுடன் யூதா மக்களுக்கு தொடர்பு உண்டாகும்படிக்கு
அடையாளமாக அவர் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். யாரு? ஆபிரகாமுடைய வழிமரபினர்கள். ஆபிரகாம் எதனால் நீதிமானாக்கப்பட்டான்? எதனால் சொந்தமானவன் என்று அடையாளம் காணப்பட்டான்? ஆண்டவரோடு விருத்த சேதனத்தினால் அடைந்த நீதிக்குத்தான் அடையாளமாகவும் முத்திரையாகவும் விருத்த சேதனத்தை பெற்றுக் கொண்டான் ஆபிரகாம். இதை தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிடும் முன்பாகவே ஆபிரகாம் நீதிமானாக தீர்க்கப்பட்டிருந்தான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக ஒருவன் நீதிமானாக வேண்டுமானால் அவன் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முன்னரே ஆபிரகாம் விசுவாசித்து நீதிமானாக தீர்க்கப்பட்டது போல ஒருவன் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தால் போதுமானது. ஒருவருடைய மனிதன் நாட்டினுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி விசுவாசித்தால் அவன் தேவனுடைய பிள்ளை. அது போதுமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதையில் நாம் அமர்ந்து ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம் பாவங்களை கழுவி அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்வார். அவருடைய ரத்தத்தினால் நம்மை முழுவதும் கழுவி சுத்தப்படுத்தி அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். பவுலுக்கு கொர்நேலியுவின் வீட்டில் நடந்த சம்பவங்களை நினைப்பூட்டி பேசுவதை காண்கிறோம். அப்போஸ்தலனான பவுல் சொல்லுகிறார், தேவன் புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை மாத்திரம் அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள புறஜாதிகள் இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் பிராமின் அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதி புறஜாதி எந்த ஜாதியா இருந்தாலும் கர்த்தர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் ஒருவர் தாமே அவர் அனைத்துக்கும் தேவனாக இருக்கின்றார். நாம் இந்துக்களும் சரி முஸ்லிம்களும் சரி அவங்களுக்கு என் தேவன் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய சிவன் அப்படிதான் சொல்லுறார். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம். கர்த்தர் அனைத்து மத ஜாதிகளிலும் ஒன்றுபட்டு நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை யார் சொல்லுகிறார்? சிந்தித்து பாருங்கள். அதுதான் தான் நமக்கு இந்த உலகத்திலேயே மேன்மையான மக்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள். இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை யார் என்றால் கிறிஸ்தவர்கள் என்று பைபிளில் இருக்கின்றது. எல்லா புராணங்களும் இருக்கின்றது, சமஸ்கிருதத்திலும் இருக்கின்றது. படித்து பாருங்கள். இந்த குரானில் அல்லாஹ்வுடைய பைபிள் குரான், நமக்கு பைபிள் அல்லாஹ்விலிருந்து குரான். இந்த குரானத்தில் மத்தேயு லூக்கா அடங்கி கொண்டிருக்கின்றன. மத்தேயு லூக்கா மார்க்கு அந்த சுவிசேஷம் அதில் இருக்கின்றது. அப்படியாக 21 முறை மரியா என்று அதில் இருக்கின்றது. படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். யூடியூபில் எடுத்துக்கொண்டாலும் மரியா என்று 21 முறை அந்த குரானத்தில் இருக்கின்றன. அந்த குரானத்திலே மார்க்கு லூக்கா மத்தேயு வசனங்கள் அந்த நற்செய்தி அதில் இருக்கின்றன. அப்படியாக கர்த்தர் புறஜாதிகளையும் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் என்னுடைய மக்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவர் அவர். இந்த உலகத்துக்கு தேவையான நமக்கு தேவையான அனைத்தையும் படைத்தவர் கர்த்தர். அப்படியாக இன்றைய நாளில் புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ள அவர் சித்தமாயிருக்கிறார். சபைகளும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றன என்பதை வலியுறுத்துகின்றன. தேவன் பச்சாதாபம் உள்ளவர் அல்ல. அவர் மனிதர்களுக்கிடையே வேறுபாடு காட்டுபவரும் அல்ல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தில் இன்றைய வசனம் 15:8 நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இதே மாதிரி நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் எப்படி ரட்சிக்கப்பட்டிருந்தானோ அதே வழியில் கொர்நேலியுவும் அவனது கூட்டத்தாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தனர். அதற்கு பின்னும் அவ்விதமே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினோட கூட சாட்சி கொடுத்தது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்
காத்து வழி நடத்திக் கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் நம்மோடு உளவாடி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருக்கிறது அசுத்த அந்த சாத்தான். அந்த சாத்தான் அவன் என்ன செய்வான்? நமக்கு சிந்தனைகளை நாம் எதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதில் வந்து தடுக்கப்படுவான். நீ இப்படி போ, இப்படி பேசாத, இந்த வழியில போ, இந்த வழியில வராத, இவங்க கிட்ட இப்படி பேசு, இவங்க கிட்ட இப்படி இரு, இவங்க கிட்ட இதையெல்லாம் சாத்தான் நமக்கு தூண்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் நாம் உள்ளத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதிலிருந்து மீட்டு அந்த சாத்தான் அவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ரட்சித்து நம்மை காத்து வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஆபிரகாமுடைய வழிமரபினர்கள். நாம் அனைவரும் இந்த ஆபிரகாமுடைய வழிமரபில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூவுலகில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்றால் நமக்கு நிச்சயம் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. நாம் அசுத்த ஆவிகளுக்கு சாத்தானுடைய வழியில் நாம் போய்கொண்டே இருந்தால் நிச்சயம் அந்த பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. எங்கு போய் வரும்? அது அக்னி சுவாலையில் நம்மை இடித்து போடும். அக்னி சுவாலை என்றால் நெருப்பின் தணல். நெருப்பு அப்படி கூடு மாறி இருக்குமா? சில வெளிநாட்டுல எல்லாம் பாருங்க, நெருப்பு கூழ் அந்த மலையில இருக்கும். அது போல அந்த சாத்தானுடைய அந்த இடம் அக்னி சுவாலை, நெருப்பு தணல், நெருப்பு கூழ். அப்படித்தான் நம்மை அதை அந்த சாத்தானாலும் நம்மை தள்ளி விடுவான். ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை தன் கரத்தினால் நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் வழி நடத்தக்கூடியவர். அப்படியாக நாம் அனைவரும் நம் பாவங்களை நாம் செய்யாமல், அந்த அசுத்தாவிகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் நாம் வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பளப்போ சாத்தான் இயேசுவின் ரத்தம் செய்யும். நாம் எதெல்லாம் ஒண்ணு நம்ம வீட்டுல சண்டை பிடிக்கிறோமா, வீட்டுல எதனா பிரச்சனைகளா, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, நல்லா ஸ்டாப் ஆயிடும். சில வீட்டுகள் சண்டைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. அந்த இடத்தை விட்டு வெளியே வாருங்கள். சாத்தானானவன் உங்களிடத்தில் அகன்று போக வேண்டும் என்றால், வெளியேற வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் செய்யும் என்று சொல்லுங்கள். இந்த அசுத்தாவிகள் அத்தனையும் வெளியே போயிடும். அந்த இடத்தில் சண்டை சச்சரவு அடைகிறது. கர்த்தர் அந்த இடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்தில் அவருடைய ரத்தத்தை தெளிப்பார். அந்த இடத்தில் அவருடைய ஆணைப்பட்ட கரம் அந்த இடத்தில் இறங்கும். அப்படியாக நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அசுத்த ஆவிகள் என்னிடத்தில் இருந்து அகன்று போகட்டும், அக்னி நெருப்பால் சுட்டரிக்கப்படட்டும் என்று வார்த்தைகளை உச்சரியுங்கள். உச்சரித்து பாருங்கள், நடக்கும். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தக்கூடியவர், தேவைகளை சந்திக்கக்கூடியவர். அப்படியாக நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களால் நம்மை தாங்கி வழிநடத்தக்கூடிய அப்படியாக நேரத்தில் காணையை கடந்து செல்வோம். காணைகள் பாடங்களை பாடி அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோம்.
காணிக்கையை செலுத்தும் பொழுது உள்ளத்து ஆழத்திலிருந்து செலுத்துவோம். முதலாவதாக நாம் காணிக்கை செலுத்துவது என்னவென்றால் அவருடைய சரீரமானது. நம்மை நாம் இதயத்தை நாம் அவருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொள்கிறோம். எப்படி ஒப்புக்கொள்ள வேண்டும்? என் அன்பு தந்தையே, இதோ உன் இதயத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து அப்படியாக என் இதயத்தை நீர் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இதோ உன் ரத்தத்தை உட்கொள்ள பாக்கியவனாக நான் கருதப்படுகிறேன். அப்படியாக என் ரத்தத்தை நீர் உன் ரத்தத்தால் சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என்னை முழுவதுமாக காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். என்னை முழுவதும் உன் ரத்தத்தினால் சரித்தினால் என்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும் என்று இந்த வார்த்தைகளை கொடுங்கள். உங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உடல் சுகத்தோடும் இடத்தோடும் ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து வழி நடத்துவாராக. நேரத்தில் காணிக்கை கடந்து செல்வாங்க. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தவரும் இவ்வாறு உங்களுடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தன் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் மகிழ்ந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்படியாக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்வோமாக. நன்றி காலை
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவனை ஒரு தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.